மாவட்டம் திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து மாநகர பேருந்தை கடத்தி சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அக்கறை செக்போர்ட் அருகே விபத்தை ஏற்படுத்திய போது அவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். பயணிகளை அவமதிக்கும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களை பழிவாங்க இந்த செயலில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் இருந்து தகவல் கிடைத்துள்ளது. சென்னை நீலாங்கரை அடுத்த அக்கறை செக்போஸ்ட் அருகே இன்று அதிகாலை 2 மணி அளவில் முன்னால் சென்று கொண்டிருந்த சிமெண்ட் காங்கிரீட் லாரி மீது மாநகரம் பேருந்து மோதியது. இதில் மாநகர பேருந்து நம்பர் பிளேட் மட்டும் சேதமடைந்தது. சிமெண்ட் கலவை லாரிக்கு எவ்விதம் சேதமும் ஏற்படவில்லை. லாரி டிரைவர் லாரியை நிறுத்திவிட்டு அந்த பகுதியில் நின்று ரோந்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்தார். மாநகர பேருந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தவரிடம் போலீசார் விசாரித்த போது குடிபோதையில் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்தை ஓட்டி வந்தது என போலீசாரிடம் சொல்லி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளார். இதையடுத்து திருவான்மியூர் போலீசாருக்கு நீலாங்கரை ரோந்து போலீசார் தகவல் தெரிவித்தனர். திருவான்மியூர் போலீசார் போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததுடன் சம்பவம் இடத்திற்கு விழுந்தனர். அங்கு குடிபோதையில் பேருந்தில் அமர்ந்திருந்த பெசன் நகரை சேர்ந்த 33 வயது உடைய ஆபரகம் என்பவரை காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கூடாஞ்சேரியில் கார் இன்டீரியர் டெக்கரேஷன் வேலை செய்து வருவதாகவும் நேற்று காலை கூடாஞ்சேரிக்கு பேருந்தில் சென்ற போது சில்லறை கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நடத்துனர் ஆபராமின் ஒருமையில் பேசியதாகவும் பின்னர் இருக்கையில் அமர்ந்த போது அங்கே உட்கார் இங்கே உட்கார் என தொந்தரவு கொடுத்ததாகவும் கூடாஞ்சேரி செல்லும் வரை நடத்துனர் தொடர்ந்து சித்திக் கொண்டு வந்ததாகவும் கூறியுள்ளார். இதனால் மனம் வேதனம் அடைந்த ஆபரகம் பயணிகளை அவமதிக்கும் போக்குவரத்து கழக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்துள்ளார். நேற்று இரவு பணி முடிந்து 9 மணிக்கு திருவான்மியூர் வந்துள்ளார். திருவான்மியூரில் மது வாங்கி குடித்துவிட்டு பேருந்து வாசலிலே படுத்திருந்தார். அதிகாலை 2 மணிக்கு பேருந்தை எடுத்து சென்ற போது காவலாளி கண் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் என ஆபரம் தெரிவித்துள்ளார். போதை தெளிந்தவுடன் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்த திருவான்மியூர் போலீசார் முடிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குமார். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறிய சில நிமிடங்களிலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம்.